அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகம் என்றால் என்னவென்றாவது அவர்களுக்கு தெரியுமா? அதன் வெப்பத்தை பற்றி தெரியுமா? அதன் தண்டனையை பற்றி தெரியுமா? இறைவா, அவர்கள் நரகத்தை பார்த்தது கிடையாது. ஒருவேளை நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள்? அஷத்து ஃபிராரன், விரண்டடித்து ஓடுவார்கள். எப்படியாவது இந்த நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வை பார்க்காமலே அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க. சொர்க்கத்தை பார்க்காமலே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நரகத்தை பார்க்காமலே நரகத்தை விட்டு விரண்டோட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதர்களை பார்த்து, இந்த சபையோரை பார்த்து, மார்க்க சொற்பொழிவை கேட்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், வானவர்களே, மலக்குமார்களே, உங்களை எல்லாம் சாட்சியாக்கி நான் சொல்கிறேன், இந்த சபையிலே யாரெல்லாம் அமர்ந்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். பயானுக்கு வந்து உட்கார்ந்தா அல்லாஹ்விடத்திலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? அத்தனை பேருடைய பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலும் உபதேசங்களுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குகிறது. ஒரு வழிபாட்டுக்கு நிகராக, இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கத்திற்கு நிகராக இறை வேதத்தினுடைய செய்திகளையும் நபிகளாருடைய நடைமுறையையும் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்வது என்பது வழிபாட்டுக்கு நிகராக இஸ்லாத்திலே கருதப்படுகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த உபதேசங்கள் என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ஒரு தடவையாவது அவர்களுடைய செவிக்கு இறைவனுடைய வசனங்கள் சொல்லப்பட வேண்டும், இறை தூதருடைய வழிகாட்டுதல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜும்ஆ என்ற ஒரு கடமையை இறைவன் ஏற்படுத்தி, வழக்கமாக தொழக்கூடிய லுஹருடைய தொழுகை 4 ரக்காய்த்து தான். ஆனா ஜும்மாவுக்கு அதை 2ஆ கூட தொழுவுங்க, மிச்ச நேரத்தை உபதேசத்துக்கு பயன்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய உரைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஜும்மாவுடைய தொழுகையில அமர்ந்திருக்கிறார், உபதேசத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்து விளையாட்டாக ஒரு கவனக்குறைவான செயல்ல ஈடுபடுறார். இவர் என்ன நினைக்கிறாரு, இப்படி நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, உரையை கேட்க விடாம ஒரு இடையூறு தருவது மாதிரி இருக்கு, தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த வேலையை பார்க்காதீங்க, பயான கேளுங்க என்று அவர் செய்யக்கூடிய தவறை நான் திருத்துகிறேன். நான் வீணான விளையாட்டை செய்யல, நான் என்னுடைய நேரத்தை வீணடிக்கல. இன்னொருவர் அந்த உபதேசத்தை கேட்காம அலட்சியமா இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பயான கேளுங்க என்று நான் சொன்னால் ஃபக்கது லகவுத்த, நீ ஜும்மாவை வீணடித்து விட்டாய் என்றார்கள் நபிகள். அப்படியானால் எந்த விதமான செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. நுட்பமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை, சொல்லப்படக்கூடிய செய்திகளை செவியை தீட்டி வைத்து நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த ஜும்மா மேடையிலே சொல்லப்படக்கூடிய உபதேசங்களுக்கு இந்த அளவுக்கு மார்க்க முக்கியத்துவம் தரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்தெந்த இடங்களிலெல்லாம் மக்கள் அதிகமாக குழுமுகிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மக்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு அன்சாரி தோழர் இறந்து விடுகிறார். இப்ப இறந்த அந்த நபரை அடக்கம் செய்வதற்காக அடக்க ஸ்தலத்துக்கு போறாங்க, மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கிறாங்க, இந்த நேரத்துல அந்த மக்களுக்கு ஒரு உபதேசத்தை நம்ம சொல்லணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்க, மன்னரையினுடைய வேதனைகளை பற்றி, அங்கே நடக்கப்படக்கூடிய விசாரணைகளை பற்றி, நல்லவராக இருந்தால் அவருடைய விசாரணை எப்படி இருக்கும், தீயவராக பாவியாக இருந்தால் அவருடைய விசாரணை எப்படி இருக்கும் என்பது போன்ற அந்த செய்திகளை அந்த இடத்துல அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு வியாபார ஸ்தலத்துக்கு போறாங்க. பொதுவாக கடைத்தெரு என்றாலே மக்கள் பரபரப்பா இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு கூட எப்படின்னு சொன்னா, காசை கொடுத்து என்ன பண்றோம், பொருளை வாங்குறோம். காசு கூட இன்னைக்கு பரவலா கிடையாது, எல்லாம் என்னதான் டிஜிட்டல் கரன்சி, பையில ஒரு 10 பைசா கிடையாது. சில நேரங்களில் பையில காசு இல்லாம போறதுக்கே பயமா இருக்குது. இந்த கூகுள் பே, போன் பே, பேடிஎம் நம்பி நம்ம வெளியே போயிடுவோம். நம்ம என்ன நினைப்போம், டீ கடைக்கு தானே போறோம்,
ஒரு டீ குடிச்சிட்டு வர போறோம், அதுக்கு எதுக்கு காசு எடுத்துக்கிட்டு, போன்ல தான் காசு இருக்குது, அக்கௌண்ட்ல காசு இருக்குன்னு சொல்லி போன் எடுத்துட்டு போறோம். என்னமோ தெரியல, அங்க போய் வச்சு பார்த்துட்டே சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு ஓனர் மேல எங்கேயும் போய் கொடுப்பானா மாட்டானா, இல்ல அப்படியே நம்ம மூஞ்சிக்கு முன்னாடி போனை சுத்திட்டு ஓடிடுவானா, இன்னும் நமக்கு அக்சஸ் ஆகல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப இந்த பலாக்கு நம்ம பேசாட்டு காசு எடுத்துட்டு போயிடலாம் என்கிற அளவிற்கு இன்னைக்கு இந்த பொருளாதாரத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக இது மாதிரியான வழிமுறைகளை நம்ம கையாளுறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் பண்ட மாற்று முறை தான் அதிகமா இருந்துச்சு. ஒரு நாணயமும் இருந்துச்சு, ஆனா பண்ட மாற்றுங்கிற விஷயம் தான் அதிகமா இருந்தது. பேரிச்சம்பளத்தை கொடுத்துட்டு பாலாடை கட்டிய வாங்கிப்பாங்க, அது இது மாதிரி ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது, இது மாதிரியான முறை தான் நபிகளாருடைய காலகட்டத்தில் வியாபாரத்தில் அதிகமா இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடை தெருக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க, மக்கள் பார்த்தா ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க. இங்க இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போய் அங்க கொடுக்க, அங்க இருந்து ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து இங்க வைக்க, இப்படிங்கிற மாதிரியான பரபரப்புல மக்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல அந்த மக்களுக்கு தேவையான மார்க்க அறிவுரையை இறை தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் தன்னுடைய திருமறையிலே பல கட்டங்களாக உபதேசங்கள் என்பது அவசியமான ஒன்று, அறிவுரை என்பது தேவையான ஒன்று, உபதேசங்கள் தான் மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்தக்கூடியதாக சரிப்படுத்தக்கூடியதாக பாவங்களை விட்டு மனிதனை காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது என்று மார்க்கம் நமக்கு பல கட்டங்களாக அறிவுரை சொல்கிறது. அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம இந்த ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் நோன்பு நோக்கிறோம், இரவு நேரங்களிலே உபரியான வணக்க வழிபாடுகளை சுன்னத்தான தொழுகைகளை நாம நிறைவேற்றுறோம். அதோடு சேர்த்து இது மாதிரியான சொற்பொழிவுகளையும் நம்ம கேட்கிறோம் இல்லையா, தொடர்ச்சியாக பயான்களை நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எதுக்காக உபதேசங்களை கேட்கணும், ஏன் பயான் கேட்கணும்? வந்தோம், தொழுதோம், திக்ர் பண்ணோம், துவா கேட்டோம், போக வேண்டியது தானே. ஏன் நாம உபதேசங்களை கேட்க வேண்டும், என்ன காரணம்? இதை ஏன் நாம இந்த இடத்துல சொல்றோம்னு சொன்னா, இந்த காரணத்தை நாம தெளிவாக புரிந்து கொண்டால்தான் அறிவுரை எதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது, நாம் ஏன் அறிவுரையை கேட்க வேண்டும் என்ற தெளிவு நம்முடைய உள்ளத்துல ஆழமாக இருந்தால்தான் இதற்கு அடுத்தடுத்த நாட்களிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள் வெறுமனே நம்முடைய செவியை மட்டும் இல்லாமல் நம்முடைய உள்ளத்தை போய் சென்றடையும். இஸ்லாம் சொல்லக்கூடிய உபதேசம் என்பது செவிக்கான உபதேசம் அல்ல, கேட்டுட்டு போவதற்காக அல்ல, உன்னுடைய உள்ளத்திற்கான உபதேசம் தான் திருமறை குர்ஆன் பேசுகிறது. நாம எதுக்காக பயானுக்கு வந்திருக்கிறோம் அப்படியே யோசிச்சு பாருங்க. சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு கேள்வின்னு கேட்கறீங்க, இது வருஷம் நடக்கிறது தானே, வருடம் ரமலான் வந்தா தொழுகை நடத்துவாங்க, அதுக்கு பிறகு பயான் நடத்துவாங்க, வருஷம் நம்ம கலந்துப்போம், இதெல்லாம் இயல்பா இயற்கையா உள்ளது தானே, இதுல போயிட்டு நம்ம இன்னும் அலசி ஆராய்வதற்கு ஒண்ணுமே இல்லையே, வருடம் நடக்கிறது, இந்த வருடமும் நடக்குது, வருஷம் கலந்துப்ப, இந்த வருடமும் கலந்துக்கிட்டேன், அவ்வளவுதான் என்ற காரணத்தை சிலர் சொல்லலாம். இல்லைங்க, அதுல பேசக்கூடிய பேச்சாளர்களுக்காக நான் வரேன், நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க, புதுசா சொல்லுவாங்க, ஒரே செய்தி தான், ஆனா அவங்க சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும், புதிய புதிய உதாரணங்களோட என்ன பண்ணுவாங்க, விளக்கி சொல்லுவாங்க, அதுக்காக நான் வரேன். இப்படி இது போல 1008 காரணங்களை பயான் கேட்பதற்காக நாம சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே இறைவனிடமிருந்து சொல்லப்படக்கூடிய இந்த அறிவுரைகளை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு அறிவுரையாக சொல்லப்படுகிறதே, இந்த அறிவுரையை ஒரு முஸ்லிம் ஏன் கேட்க வேண்டும் என்ற தெளிவு நம்ம கிட்ட இல்லைன்னு வைங்க, நமக்கு சொல்லப்படக்கூடிய எந்த அறிவுரையும் பயன் தராதுங்க, கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் இந்த உபதேசத்தை எதற்காக எனக்கு சொல்லுகிறான், இதை செய், இது செய்யாத, இது ஹலால், இது ஹராம், இதை விட்டு விலகியிரு, இதை ஆர்வத்தோட செய், ஏராளமான கட்டளைகள், ஏராளமான சட்டங்கள், ஏராளமான உபதேசங்கள், ஏராளமான வரலாற்று செய்திகள். திருக்குர்ஆனை திருப்பி பாருங்க, இந்த நபியை பார், அவருடைய கொள்கை பிரச்சாரத்தை பார், அவர் எப்படி அந்த மக்களிடத்தில் உபதேசம் செய்கிறார் அதை பாரு. அவ்வளவு சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும்போது அவர் உறுதியா இருந்தாரே, அந்த உறுதியை பாரு. நபிமார்களுடைய வரலாற்று செய்திகள் ஒரு புறம் அறிவுரையாக சொல்லப்படுகிறது, இன்னொரு புறத்திலே கடந்த காலகட்டத்திலே வாழ்ந்த தீயவர்கள், பாவிகள், அநியாயக்காரர்கள் எவ்வளவு மோசமா நடந்திருக்கிறான் பத்தியா.
எவ்வளவு அநியாயங்களை செஞ்சிருக்கிறான் பத்தியா? அவரிடத்துல அதிகாரம் இருக்கிறது, அவரிடத்துல ஆட்சி இருக்கிறது என்பதற்காக எத்தனை பெரும் அட்டூழியங்களை அன்றைய கால மக்களிடத்திலே செய்திருக்கிறார்கள் பாத்தியா? ஆனா அவர்களுடைய கடைசி நிலைமை எப்படி ஆச்சு, அவர்களுடைய முடிவு எப்படி போச்சு என்று அந்த தீயவர்களுடைய வரலாறு செய்திகள். இப்படி பல கோணங்கள்ல அல்லாஹ் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்கிறானே, இந்த அறிவுரைகளை எல்லாம் நாம் ஏன் கேட்க வேண்டும்? என்ன அவசியம்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், துவா கேட்கிறோம், திக்ர் பண்றோம், அப்படியே போய்கிட்டு இருக்க வேண்டியதுதானே. உபதேசங்களை நாம் ஏன் கேட்க வேண்டும் என்ற தெளிவு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. பொதுவாக மனித வாழ்க்கையில நாம எதை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய காரண காரியத்தை விளங்கி செஞ்சோன்னு வைங்க, அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஒரு வேலையை செய்யறோம், இதை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், செய்யாவிட்டால் நமக்கு என்ன நஷ்டம், செஞ்சா நமக்கு என்ன லாபம், இதை ஒரு மனிதன் என்றைக்கு விளங்கி அந்த வேலையை செய்யறானோ அப்போதுதான் அதை ஆத்மார்த்தமாக செய்வான், உணர்வு பூர்வமாக செய்வான், உயிரோட்டத்தோட செய்வான். அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய திருமறையில முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய ஏராளமான கட்டளைகளை இறைவன் சொல்கிறான். அந்த கட்டளைகளிலே வணக்க வழிபாடுகள் தொடர்பான கட்டளைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. மனிதன் படைக்கப்பட்டதனுடைய அடிப்படை நோக்கமே வணங்குவதற்கு தான். இறைவன் தெளிவுபடுத்துறான், உமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேறு எதற்காகவும் மனிதர்களையும் ஜின்னையும் நான் படைக்கவில்லை. உன்னை படைத்ததற்கான நோக்கம் நீ என்னை வணங்க வேண்டும், இதுதான் நோக்கம். இல்ல மனிதர்களுடைய அறிவின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக நிறைய அறிவியல் மாற்றங்கள் வந்திருக்குது, வரட்டும். நிறைய முன்னேற்றம் வந்திருக்குது, வரட்டும். ஆரம்ப காலத்துல இருந்த அறிவியல் சூழல் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி மனித சமூகம் கண்டிருக்குது. இருக்கட்டும், இதுக்காகலாம் உன்னை படைக்கல. உன்னை படைத்ததனுடைய நோக்கம் நீ என்னை வணங்க வேண்டும். நான் எஜமானன், நீ என்னுடைய அடிமை, இல்லையா? அபுதுன்னு சொல்றோம்லங்க, அபுதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அடிமை. இறைவா உன்னுடைய அடிமை, நீ என்னுடைய எஜமானன், என்னை நீ வணங்க வேண்டும், அதற்காக மட்டும்தான் உன்னை நான் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் தெளிவுபடுத்துறான். அந்த வணக்கங்களுடைய ஒரு அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில ஒரு இடத்துல சொல்கிறான், ஃபஅகீமு ஸலாத்த, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபன் மௌகூத்தா, இந்த தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்குது. தொழுவுங்க, தொழுகிறது உங்க விருப்பப்படி தொழக்கூடாது. தொழுகைக்கு சில நேரங்கள் இருக்கு, அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகையை நிறைவேற்றுங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான், வணக்க வழிபாடை செய்ய வேண்டும். வணங்குவதற்காகத்தான் நாம படைக்கப்பட்டிருக்கோம், அதுல மாற்று கருத்து இல்லை. வணங்குவதற்காக படைக்கப்பட்ட நம்மை பார்த்து ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செய்ய சொல்றான். உன்னை வணங்குறதுக்காக தானே படைச்சிருக்கிறேன், நீ என்ன தொழு, நான் சொல்ற மாதிரி நீ தொழு, நான் சொல்ற நேரத்துல நீ தொழு என்று ஒரு கட்டளையை அல்லாஹ் சொல்லிட்டான். வெறுமனே இந்த கட்டளையை மட்டும் அல்லாஹ் சொல்லலைங்க, உன்னை எதுக்காக நான் தொழ சொன்னேன் அந்த காரணத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைவன் இந்த காரணத்தை நமக்கு தெளிவுபடுத்தணுமா? ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு விளங்கிடும். ஒரு கடையில ஒரு வேலைக்காரர் இருக்காங்க, மாசத்துக்கு இவ்வளவு சம்பளம் என்று சம்பளம் பேசி ஒருத்தர் நம்ம கடைக்கு வேலைக்கு சேர்த்துட்டோம். நம்ம வேலைக்கு சேர்த்த அந்த வேலையாளுக்கு நாம ஒரு வேலை சொல்றோம், எப்ப இந்த பொருளை எடுத்துட்டு வா, இதை போய் எங்க கொடுத்துரு, இதை மாத்தி வை, அதை சரி பண்ணு, அதை தொடச்சு வை, இப்படி ஏதோ ஒரு வேலையை சொல்றோம். நாம் சொல்லக்கூடிய இந்த வேலைக்கு அவனுக்கு நம்ம காரணத்தை சொல்லணுமா? இதை கொண்டு போய் கொடு நான் சொன்னேன்லப்பா, ஏன் தெரியுமா சொன்னேன் என்று நான் அவனுக்கு காரணத்தை சொல்லணுமா? காரணம் சொல்லாட்டி அவன் வேலை செய்ய மாட்டானா? நம்மளே என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், உனக்கு காரணம் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இல்லை, அப்படிதானே? நான் சொன்ன வேலையை நீ செய், கொடுக்க சொன்னா கொடு, வாங்க சொன்னா வாங்கு, சரி பண்ண சொன்னா சரி பண்ணு, சுத்தம் பண்ண சொன்னா சுத்தம் பண்ணு, இதுதான் உன் வேலை, அதுக்கு தான் உனக்கு சம்பளம். நான் எதுக்காக வாங்கணும், நான் எதுக்காக கொடுக்கணும், நான் ஏன் துடைக்கணும், இப்படி கேள்வி கேட்டிருந்தா அவன் ஒரு வேலைக்காரனா இருப்பானா? இல்ல நம்ம தான் வேலைக்கு வச்சுப்போமா? துரத்தி விட்டுருவோம். அல்லாஹ் அக்பர். உலகங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்த ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யக்கூடிய இறைவன் என்னுடைய எஜமானன். அப்படிப்பட்ட இறைவன் நான் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டால் மாத்திரம் போதும்.
நீ தொழு, அவ்வளவுதான். இந்த டைம்ல இந்த மாதிரி என்னுடைய தூதரை அனுப்பி இருக்கிற அந்த தூதர் எப்படி தொழுதார் அதை பார்த்து நீ தொழுகை நிறைவேற்று என்று மட்டும் சொன்னாலே போதும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி மட்டும் நான் சொன்னா நீ மனிதன் பலகீனமானவன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு அந்த தொழுகையில அலட்சியம் வந்துடும், சலிப்பு வந்துடும், வெறுப்பு வந்துடும், ஏண்டா தொழுகிறோம் என்று தெரியாத ஒரு சூழல் வந்துடும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், தொழுகையை ஏன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை பத்தி பேசுறான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வாக்கீமி ஸலாத்தல் லிக்ரி, என்னை நினைவு கூறும் பட்சத்தில் தொழுகை நீங்க நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகை நீங்க நிறைவேற்றீங்களே, இந்த 5 நேர தொழுகையில என்னுடைய நினைவு வருதா, இறைவா உனக்காக தொழுகிறேன், நீ சொன்னதுக்காக தொழுகிறேன், உன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறேன் என்று என்னுடைய நினைவோடு நீ தொழுதாயா, அப்படித்தான் நீ தொழ வேண்டும். ஒருவேளை அப்படி நீ தொழவில்லை என்றால் உன்னுடைய தொழுகை எனக்கு தேவையில்லை என்கிறான் இறைவன். தொழுன்னு சொல்லிட்டான், எப்படி தொழுவணும் அதையும் சொல்லிட்டான். அந்த தொழுகையினுடைய உயிரோட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவதற்காக அதனுடைய காரணத்தை சொல்றான். அந்த தொழுகையினுடைய நினைப்பு இருக்கணும். சும்மா இப்படி தக்பீர் கட்டுறது விஷயமே இல்லைங்க. என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இறைவனை, தக்பீர் கட்டுறது, ருக்கு செய்யறது, சுஜூத் செய்யறது, நீண்ட நெடிய வசனங்களை ஓதி அப்படியே மணிக்கணக்கில் அதெல்லாம் செய்யணும், உள்ளதுதான். அடிப்படை என்ன, உயிரோட்டம் என்ன, இதையெல்லாம் நீ செய்ய. இதற்கு முன்பாக அந்த தொழுகையில் என்னுடைய நினைவு இருக்கணும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது இறைவா நீ எவ்வளவு பெரியவன், நீ மிகப்பெரியவன், நான் ரொம்ப சாதாரணமானவன், நீ சொன்னதுக்காக இந்த தொழுகையை நான் நிறைவேற்ற இறைவா என்ற அந்த உயிரோட்டத்தோட நீ தொழுகையை நிறைவேற்று. இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா வர டைம் இமாம் சொல்லிட்ட தொழுகைக்கெல்லாம் நீங்க அல்லாஹுக்கு தக்பீர் தான் கட்டியிருப்பாரு, சிந்தனை எல்லாம் வேற வேற இடங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஆரம்பிச்சிருக்காரு இமாமு, எத்தனை மணிக்கு முடிப்பாரு, கரெக்டா முடிச்சிருவாரா, நம்ம சஹருக்கு வேற மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்கிட்டு போகணுமே, பயான் முடிச்சுட்டு நம்ம போறதுக்கு கரெக்டா இருக்குமா, ஒரு தொழுகையை சீக்கிரம் இப்படியே என்ன ஆகணும், தொழுகை தான், தக்பீர் தான், தொழுகையில தான் நிக்கிறாரு. ஆனா இவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும், வெளியே உள்ள விஷயங்களை பத்தி இருக்கும். கடையை பத்தி யோசிப்பாரு, வியாபாரத்தை பத்தி யோசிப்பாரு, மார்க்கெட்டை பத்தி யோசிப்பாரு, வீட்டை பத்தி யோசிப்பாரு, தொழுகை நடத்தக்கூடிய இமாமை பத்தி யோசிப்பாரு, இப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட தொழுகை எனக்கு தேவையில்லை என்கிறார். இந்த தொழுகையில என்ன பத்திய நினைப்பு இருக்கா, என்ன நினைக்கிறல்ல, அந்த தொழுகை எனக்கு வேணாம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே தொழுகையாளிகளை சபிக்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன் சொல்ல வேண்டும், தொழத்தானங்க செஞ்சான், இணையா வச்சா, அல்லாஹ் தடுத்ததையா செஞ்சான், அல்லாஹ் சொன்னதுதானே செஞ்சான், அல்லாஹ் சொன்னதை செய்தான், ஆனால் அல்லாஹ் சொன்ன மாதிரி செய்யல. இறைவன் பேசுகிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியத்தோடு இருந்தார்கள், அல்லதீனஹும் யுராவூன், அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுதார்கள். நீ தொழுதது சரிதான், அந்த தொழுகையில என்ன நீ நினைக்கவே இல்லையே, உனக்கு எதுக்காக தொலை சொன்ன, என்னை நினைப்பதற்காகத்தான தொலை சொன்ன, நீ தொழுதிருக்கிற, ஆனால் அந்த தொழுகையிலே என்னுடைய நினைவு வரவில்லை என்றால் உன் தொழுகை எனக்கு தேவையில்லை, நீ தொழுது அதுல புண்ணியம் இல்லைங்கிறா இறைவன். எங்க தப்பு நடக்குது, நம்ம அப்படி தொழுதுட்டு இருக்கிறோமா, யோசிச்சு பாருங்க. தொழுக வேண்டும், சும்மா தொழுகிறது, குனிகிறது, நிமிடுறது அது அல்ல. இந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய நினைவு எனக்கு வருதா, இறைவா உனக்காக தொழுகைக்கு வந்திருக்கிறேன், வியாபாரம், குடும்பம் எல்லாமே இருக்குது, பசிக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாம் இருந்தாலும் நீ சொன்ன என்பதற்காக வந்து இந்த தொழுகையை நான் நிறைவேற்றுறேன் இறைவா என்ற எண்ணத்தோடு மன தூய்மையோடு தொழுகிறோமா, அப்படி தொழுகலனா அந்த தொழுகையை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இதை ஏன் சொல்றேன்னா, இது போல ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் சொல்லும் போது அந்த வணக்க வழிபாட்டினுடைய காரணத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். தொழுகிறியா, இதற்காக நீ தொழுகணும், நோன்பு வைக்கிறியா, இதற்காக நோன்பு வைக்கணும், ஹஜ் செய்யறியா, இதற்காக ஹஜ் செய்யணும், குர்பானி கொடுக்கிறியா, இதற்காக குர்பானி கொடுக்கணும். ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுடைய காரணத்தை இறைவன் தெளிவுபடுத்துறான். எதற்காக, அந்த வணக்க வழிபாடுகளை செய்யும் போது மன தூய்மையோட செய்யணும், உயிரோட்டத்தோட செய்யணும். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம் என்பதை விளங்கி செய்யணும். அப்படியானால் இன்றைக்கு நாம இது போன்ற அறிவுரைகளை கேட்கிறோமே, உபதேசங்களை கேட்கிறோமே, ஏன் கேட்க வேண்டும்? அறிவுரைகள் நமக்கு எதற்காக சொல்லப்படுகிறது? அதற்கான காரணத்தை இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். வலாக்கின் ذிக்ரா லஅல்லஹும் யத்தகூன். இது அறிவுரை, இந்த உபதேசம் அந்த மக்களுக்கு சொல்லப்படுகிறது. எதற்கு?
லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அறிவுரை சொல்லப்படுது. பயான்கள், ஜும்மாவுடைய மேடையில சொல்லப்படக்கூடிய உபதேசம், ரமலானுடைய உபதேசம், கபரடியிலே சொல்லப்படக்கூடிய உபதேசம், இப்படி எங்கெல்லாம் நமக்கு உபதேசங்கள் சொல்லப்படுகிறதோ, மார்க்கத்தினுடைய அறிவுரைகள் சொல்லப்படுகிறதோ, அந்த அறிவுரையினுடைய மைய கருவை இறைவன் பேசுகிறான். இந்த அறிவுரை எதற்கு தெரியுமா? உனக்கு இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காக. இறைவனுடைய பயம் உனக்கு வரணும், அதற்காகத்தான் இந்த அறிவுரை. உண்மையில இதை விளங்கி இருக்கிறோமோ? ஒரு பயானுக்கு வரும், வந்து உட்கார்றோம். ஏன் வரும்? இந்த பயான்ல அல்லாஹ், இந்த பயானை கேட்டு அல்லாஹ் நம்முடைய இறையச்சத்தை அதிகமாக்கணும், நம்முடைய தக்வாவை அதிகமாக்கணும், நம்முடைய ஈமான உறுதியாக்கணும். பயான கேட்டு என்ன மாதிரி பேசினாருங்க, சூப்பரா சொன்னாருங்க. அந்த வரலாறு, அந்த சஹாபி, அந்த நபி செஞ்ச தியாகம் எல்லாம் அருமையா இருந்துச்சு. அப்படி அல்ல, அதெல்லாம் எதுக்கு? என்னுடைய ஈமானை அதபடியே அதிகமாக்கணும், இறைவன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக்கணும். அதற்காகத்தான் அறிவுரை சொல்லப்படுகிறது. அப்படி விளங்கிதான் பயானம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா இத்தனை நாட்கள்? தொழுகை எப்படி நம்முடைய ஈமானை அதிகமாக்குமோ, இறையச்சத்தை அதிகமாக்குமோ, நோன்பு எப்படி நமக்கு இறையச்சத்தை அதிகமாக்குமோ, அதுபோல இறைவனிடமிருந்து சொல்லப்படக்கூடிய உபதேசங்கள், திருமறை குர்ஆனுடைய அறிவுரைகள், நபிகளாருடைய பொன்மொழிகள், அதை கேட்கும் போது என்னுடைய உள்ளத்திலே தக்வா அதிகரிக்க வேண்டும், இறையச்சம் அதிகரிக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி, உபதேசம் கேட்டா எப்படிங்க இறையச்சம் வரும்? பயான் கேட்கிறோம், கேட்கிறதுனால எப்படி இறையச்சம் வரும்? கேட்பதினால் இறையச்சம் வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை வெறும் ஒரு செய்தியாக சொல்லவில்லை. எப்படி பேசுகிறான்? இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் கேட்கக்கூடிய இந்த செய்தி, உபதேசம் கேட்கிறீங்கல்ல, பயான் கேட்கிறீங்கல்ல, இந்த பயான் இது யாருடைய உபதேசம், யாருடைய அறிவுரை? இங்க வந்து பேசுறாரு பேச்சாளர், அவருடைய அறிவுரையா, அவருடைய கருத்தா, அவர் சிந்திச்சு யோசிச்சு ஆய்வு செஞ்சு அவர் சொல்லக்கூடிய செய்தியா? இது என்னுடைய செய்தி. இறைவன் சொல்கிறான், இது என்னுடைய செய்தி. உபதேசங்களை கேட்கும் போது நமக்கு இறையச்சம் அதிகரிக்க வேண்டுமானால் இந்த உபதேசத்தை யார் சொல்கிறார், எப்படிப்பட்டவன் சொல்கிறான், இது யாருடைய அறிவுரை? அதை உணரும் போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இறைவன் எனக்கு இந்த கட்டளையை சொல்கிறானே, இந்த கட்டளைக்கு நான் கட்டுப்படவில்லை என்றால் அவன் கடுமையாக தண்டிப்பேன் என்கிறான். இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேனே ஆனால் எனக்கு சுவனத்தை தருவதாக சொல்கிறான். அவன் சொல்வதை செய்யக்கூடியவனாச்சே என்று இறைவனை பற்றிய முழுமையான சிந்தனையோடு அந்த அறிவுரையை கேட்டால் அது நமக்கு இறையச்சத்தை தரும். உலகத்திலே பார்க்கிறோமேங்க, உதாரணத்தை நீங்க பாருங்க. நம்ம கடை வச்சிருக்கிறோம், ஒரு 10, 11 மணி ஆகுது. நம்ம ஃப்ரெண்டு கடைக்கு வராரு, வந்து சொல்றாரு 11 மணி ஆச்சுப்பா, கடை எடுத்து வைப்பா, வாப்பா போவோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்றாருன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காருப்பா, கொஞ்ச நேரம் உட்காருப்பா, 10 நிமிஷத்துல எடுத்து வச்சிருவோம், ஒரு 5 நிமிஷத்துல எடுத்து வச்சிருவோம். அவர் சொல்றாரு கடையை எடுத்து வைன்னு, நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு, பெருசா தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட் வந்த ஒரு 5 நிமிஷத்துல ஒரு 2 போலீஸ் வேன் வந்து நிக்குது. உள்ள இருந்து நல்ல 3 ஸ்டார் போட்டு பார்க்கவே ஆஜானுபாகவா ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் வெளியே வந்து கடை எடுத்து வைங்க, டைம் ஆயிடுச்சு இப்படி சொன்னா நமக்கு எப்படி இருக்கு? நல்லா யோசிச்சு, ரெண்டுமே ஒண்ணுதானே. கடை எடுத்து வை, டைம் ஆச்சு நம்ம ஃப்ரெண்டு சொல்றாரு, கடை எடுத்து வை டைம் ஆச்சுன்னு ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. இந்த ரெண்டுல எது நமக்கு பயத்தை ஏற்படுத்துது? போலீஸ்காரர் சொல்றதை கேட்டா பயம் வருது. ஏன்? அதிகாரத்துல உள்ளவரு, பெரிய ஆளுப்பா, போலீஸ் சொல்றான் எடுத்து வைக்காட்டி நம்ம மேல ஏதாவது கேஸ் கீச போட்டுற போறான், பயம் வருது இல்ல? அல்லாஹ்வுடைய அறிவுரையை பற்றி கேட்கும் போது நம்முடைய உள்ளத்திலே பயம் வர வேண்டுமானால் அல்லாஹ் யார் என்பதை பற்றி தெரிய வேண்டும், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிய வேண்டும், அவன் எத்தனை பெரும் ஆற்றலுக்கு சொந்தக்காரன் என்பதை புரிய வேண்டும். எல்லாவற்றையும் படைத்து பக்குவப்படுத்தி ஒவ்வொன்றையும் சீராக்கி செம்மையாக்கி எவ்வளவு பெரிய படைப்பாளன் அவன், எத்தனை பெரிய ஆற்றல் பொருந்தியவன். அவன் நினைச்சான எதை வேண்டுமானாலும் செய்து முடிப்பானே. அதைத்தான வரலாற்றில் அல்லாஹ் சொல்றான். மூசா நபி ஃபிரௌனிடம் இருந்து தப்பிப்பதற்காக ஓடுகிறார்கள். ஓடி ஓடி கடைசியில ஒரு கடலுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் தன்னுடைய ஒட்டுமொத்த முயற்சியும் தன்னுடைய ஒட்டுமொத்த அறிவும் தோற்று நிற்கக்கூடிய அந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான்,
மூசாவை கடலில் மீது ஓங்கி அடிங்க என்று அப்படியே கடல் அல்லாஹ் ரெண்டாக பிளந்து வழி கொடுத்தானா இல்லையா? எவ்வளவு பெரிய நெருக்கடி, வாழ்வா சாவா என்கிற நெருக்கடியில் மூசா நபியை காப்பாற்றிய அதே இறைவன் இன்னைக்கு பொருளாதாரத்தில் வாழ்வா சாவாங்கிற நெருக்கடியில் நான் இருக்கிறேன். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல ஒரு பெரிய சிரமமான சூழல், கடுமையான பொருளாதார நெருக்கடியில் நான் இருக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் மூசா நபியை கடலை பிளந்து காப்பாற்றிய இறைவன் இந்த நெருக்கடியிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டானா? அதுக்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லையா? இப்படி புரிஞ்சானா இறையச்சம் வருங்க. அதுக்கு தான் இந்த அறிவுரை. மூசா நபி வரலாறு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? அப்ப காப்பாத்தணும்ல, கடலையே பொளந்து காப்பாத்திட்டேனப்பா. இந்த காசு எனக்கு ஒரு பெரிய மேட்டரா? இந்த பணம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரா? என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த வரலாற்றை கொண்டு வந்து அப்படியே பொருத்தி பார்த்தால் இறையச்சம் அதிகரிக்குமா இல்லையா? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறியப்படுகிறார்கள். காப்பாற்றுவதற்கு ஒரு நபர் கூட இல்லை. ஒட்டுமொத்த ஊரே இப்ராஹிம் நபிக்கு எதிராக நிற்கிறார்கள். அதனால தான் இறைவன் சொல்கிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தா, இவர் தனித்த வலிமை மிக்க ஒரு சமுதாயமாக இருந்தார் என்றார். ஒரு ஆள் தான் ஒரு சமுதாயத்தை எதிர்த்து நிற்கிறான். வா மோதி பார்த்துடலாம். கடும் நெருக்கடி. ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்தில் தள்ளுவதற்காக முயற்சிக்கிறார்கள், தள்ளியும் விட்டார்கள். நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசி எறியப்பட்ட இப்ராஹிம் நபியை அதுல இருந்து அல்லாஹ் காப்பாத்தினானா இல்லையா? இதென்ன கதையா, கற்பனையா? உண்மைதானே, சத்தியம் தானே. அல்லாஹ் பொய் சொல்ல மாட்டான்ல, அதை நம்புறல்ல. எப்படி இப்ராஹிம் நபியை நெருப்பு குண்டத்திலிருந்து இறைவன் காப்பாற்றினானோ அதே போல உனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அல்லாஹ் காப்பாத்துவான், அப்படி நம்பு. அதுக்கு தான் இதை சொல்லி இருக்கிறேன். இது எதுக்கு கேட்டுட்டு போறதுக்கா, ஃபீல் பண்றதுக்கா? பாவம் இப்ராஹிம் நபி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. மூசா நபி என்ன மாதிரியான ஃபீல் பண்றதுக்கு அல்ல. இந்த அறிவுரையை கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ஆற்றல் நினைச்சு உனக்கு தக்வா வரணும், இறையச்சம் வரணும், பயம் வரணும். அதற்காகத்தான் இந்த அறிவுரை. இது போல அறிவுரைகளை நாம கேட்க 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 என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வை பற்றி அரை மணி நேரம் பேச வேண்டியது இல்லைங்க. அல்லாஹ்வை பற்றி ஒரு மணி நேரம் பேச வேண்டியதில்லை. அல்லாஹ் என்ற ஒற்றை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை அப்படியே உலுக்கிடும். இது சும்மா மிகைப்படுத்துறதுக்காக பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்களே, அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டால், அல்லாஹ் என்று அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே நடுநடுங்கிவிடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, நம்முடைய வேத வசனங்களை சொல்லப்பட்டால் அப்படியே அவர்களுடைய ஈமான் எல்லாம் அதிகரித்து விடும். அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, இறைவனுடைய கட்டளையை பற்றி, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை பற்றி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பாப்பா உட்காருப்பா நான் பேசுறேன் நீ கேளு தேவையில்லை. உபதேசங்களை கேட்டு கேட்டு இது அல்லாஹ்வுடைய செய்தி, அல்லாஹ் என்கிட்ட பேசுறான், அல்லாஹ் என்கிட்ட சொல்றான், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று கேட்டு 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 அந்த உள்ளம் எப்படி ஆயிரும்னா, ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்று சொன்னாலே அவருடைய உள்ளம் எல்லாம் அப்படியே நடுங்கிருக்கிறான். நபிகளாருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த செய்தியை நாம லட்சக்கணக்கான தடவை கேட்டிருப்போங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த வசனத்தை அப்படியே நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, பிரமிச்சு போயிருவீங்க. அல்லாஹ்ங்கிற இந்த ஒற்றை வார்த்தை உள்ளத்தை எப்படி நடுநடுங்க வைக்கும் என்பதற்கு ஆக சிறந்த உதாரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றாங்க. முன்னொரு காலத்துல ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு மலையடி வாரத்துல நடந்து போறாங்க. மழை பெய்யுது. அந்த மலையிலிருந்து தற்காத்துக்குள்ள ஒரு குகைக்கு என்ன பண்றாங்க, ஒதுங்குறாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த மலைக்கு மேல இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டோடி வந்து அந்த குகையினுடைய வாசலை அடைச்சிருது. அந்த குகைக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்க, தள்ளி பார்க்கறாங்க, உடைச்சு பார்க்கறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. கடைசியில் அந்த 3 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நாம தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுக்காக சில அமல்களை செஞ்சிருப்போம்ல, அதை அல்லாஹ் கிட்ட சொல்லி துவா கேட்போம், உதவி கேட்போம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான்.
என்று 3 பேரும் பேசி 3 பேரும் ஆளுக்கு ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அந்த 3 நபர்கள்ல ஒரு நபர் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த சூழல், அவர் சொல்றாரு, அவர் அல்லாஹ்ட்ட பேசுறாரு, இறைவா, என்னுடைய உறவுக்கார பெண்மணி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த உறவுக்கார பெண்ணை நான் அளவு கடந்து நேசிச்சேன். அவர் சொல்றாரு, உலகத்துல எந்த ஆணும் எந்த பெண்ணையும் எப்படி நேசிப்பானோ அதை விட அதிகமாக கடுமையாக அந்த பெண்ணின் மீது நான் அன்பு வச்சிருந்தேன், ரொம்ப நேசிச்சேன். அந்த பொண்ணை எப்படியாவது அடைஞ்சிடணும் என்ற ஆசையில நான் இருந்தேன். அதை அந்த பொண்ணு கிட்ட போய் வெளிப்படுத்தவும் செய்யறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன கட்டிக்க என்று. அவங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, மறுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணிற்கு ஏதோ ஒரு நெருக்கடி போல அவங்க சொல்றாங்க, நீ 100 தங்க காசை என்கிட்ட கொடுத்தன்னு சொன்னா உன் ஆசைக்கு நான் இணங்குறேன் என்று அவங்க சொல்றாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பெண்ணின் மீது இருந்த ஆசையின் காரணமாக, மோகத்தின் காரணமாக இவர்கிட்ட இல்ல, எப்படியாவது நம்ம சேர்க்கணும் என்று கடுமையாக உழைக்கிறார். உழைத்து காசையெல்லாம் எடுத்துறாரு, 100 தங்க காசை எடுத்து கொண்டு போய் அந்த பெண்ணினுடைய கையில கொடுத்துறாரு. என்ன ஒப்பந்தம், என்ன பேசணும், காசு கொடுத்துட்டா என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கி வந்துருவ, இதுதானே ஒப்பந்தம், இதான பேச்சு. சரி, காசை கொடுத்தாச்சு. கொடுத்து விட்டு இந்த சூழல், யாரும் இல்லை, ஒரு தனி அறையில ஒரு தனி இடத்துல இவரும் அந்த பெண்ணும் மட்டும்தான். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், ஃபலம்மா காத்து பைன ரிஜலைஹா, அந்த பெண்ணினுடைய 2 கால்களுக்கு மத்தியிலே நான் அமர்ந்திருந்தேன். அவர் கேட்கிறார், அல்லாஹ்விடத்துல சொல்றார், காலத், அந்த நேரத்தில் தவறு செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது, தடுப்பதற்கு ஒருவரும் இல்லை, யாருக்கும் தெரியாது. தனி இடத்துல தனி அறையில நானும் அந்த பெண்ணு மட்டும்தான். எந்த அளவுக்கு மிக நெருக்கமாக, அந்த தவறு செய்வதற்கான அனைத்து முகாந்திரங்களும் சுற்றி சூழ இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அந்த பெண்ணிற்கு மிக நெருக்கமாக நான் அமர்ந்திருக்கிறேன். காலத், அந்த நேரத்தில் அந்த பெண்மணி சொல்கிறார், இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள், வலா தஃபுல்லுல் ஹாத்திம இல்லா பிஹக்கி, முத்திரையை அதனுடைய உரிமை இல்லாமல் நீ பிரித்து விடாதே. என்னோடு நீ சேர வேண்டுமானால் ஒன்று திருமணத்தின் மூலமாகத்தான் இந்த குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியும். மார்க்கம் தடுத்த அடிப்படையிலே என்னை அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்படாதே. இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று சொன்னால், அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பெண்ணை விட்டு நான் விலகி வந்துட்டேன். சொல்லிவிட்டு கேட்கிறா, இறைவா, இந்த காரியத்தை நான் உனக்காகத்தான் செஞ்சேன் என்று நீ நினைச்சா இந்த நெருக்கடியிலிருந்து என்னை காப்பாத்திரைவா. அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளங்கள் எப்படி நடுங்கும், இப்படி நடுங்கும். தவறு செய்வதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்கிறது, தடுப்பதற்கு ஒருவரும் இல்லை, கண்டுபிடிப்பதற்கு ஒருவரும் இல்லை, நம்மை குறிவைத்து பேசுவதற்கு ஆள் இல்லை. தவறு செய்ய நாம் இருக்கிறோம், அதற்கேற்ற சூழல் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தை, அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை பாவத்தை விட்டு அவர் அப்படியே தூக்கி அடிக்கிறேன். அதாங்க இறையச்சம்ங்கிறது. இந்த இறையச்சம் எப்ப கிடைக்கும்? உபதேசங்களை கேட்க 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 அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய உள்ளத்தை அதுக்கேற்ற போல மாத்திருவான். அல்லாஹ்வை பற்றி நினைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய சொல் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டால், அப்படியே நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் அதை நோக்கி போகக்கூடிய வகையிலே அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை மாற்றி விடுவான். அதனால்தான் இறைவன் என்ன செய்கிறான், மார்க்கத்தினுடைய உபதேசங்களை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறான். வாழ்நாள் முழுவதும் நீ உபதேசத்தை கேட்டுக்கிட்டே இரு, அப்போதுதான் என்னுடைய நினைவு உன்னுடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்கும் என்று உபதேசம் சொல்லப்படுவதனுடைய அவசியத்தை இறைவன் பல கட்டங்களாக நமக்கு பேசலாம். அதே நேரத்தில் இந்த உபதேசங்களை கேட்கக்கூடிய நாம் பொதுவாக மனிதனை பொறுத்தவரையிலும் சுயநலவாதி தாங்க. எது கிடைச்சாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அதுல எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நஷ்டம், இல்லையா? இதுல எனக்கு நஷ்டம்னு சொன்னா நான் வரமாட்டேன், இதுல லாபம்னா நான் வருவேன். மனிதனுடைய சுயநலம் தானே. இந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்ற சிந்தனையில இருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த வாய்ப்பை இழந்துவிடக் கூடாது. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பயான கேட்கணும்னு சொன்னா இவன் கணக்கு போடுவான், இந்த 1 மணி நேரத்துல நம்ம அங்க போய் அந்த வேலையை பார்த்தா நமக்கு இவ்வளவு கிடைக்கும், இல்லையா? 1 மணி நேரம் வீட்டுல போய் என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியா நிம்மதியா தூங்கி வரலாம் நினைப்பான்.
டைம் இருக்குது, அங்க போயிட்டு நம்ம எதையாவது சாப்பிட்டு வரலாம் நினைப்பான். இங்க போய் நம்ம ஃப்ரெண்டோட கொஞ்சம் சுத்திட்டு வரலாம் நினைப்பான். மனிதன் இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய நேரத்தை வேற எதற்கெல்லாம் செலவு பண்ணலாம் என்று நினைப்பான். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உபதேசத்தை கேட்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரும் பாக்கியம், சாதாரணமான பாக்கியம் அல்ல, மிகப்பெரிய பாக்கியத்தை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, உபதேசத்தை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு எப்பேற்பட்ட கண்ணியம் கிடைக்கும். உங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கிறான், உங்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு விரும்புகிறான், உங்களை எந்த இடத்துல அல்லாஹ் வைக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 6408 என்ற எண்ணிலே நாம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, இறைவன் என்ன செய்வான்னு சொன்னா, ஏராளமான வானவர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் இல்லையா? பலகட்ட பணிகளுக்கு ஏராளமான வானவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வானவர்களில் ஒரு சில நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுடைய வேலை என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளையும் அப்படியே சுற்றி கொண்டே இருப்பார்களாம். எங்கெல்லாம் இறைவனை பற்றி பேசப்படுகிறதோ, இறைவனை நினைவு கூறப்படுகிறதோ, மார்க்கத்தினுடைய உபதேசங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறதோ, அந்த சபைக்கு மேலே வானவர்கள் அமர்ந்து தங்களுடைய ரெக்கைகளை விரித்துக் கொள்வார்கள். அப்படியே யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அந்த மாதிரியான ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னது போல நம்முடைய சபைக்கு மேலே வானவர்கள் தங்களுடைய ரெக்கைகளை விரித்த நிலைமையில் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க. அமர்ந்து விட்டு இங்க என்னென்ன செய்திகளை இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பேசுறதை நீங்க கேட்கிறீங்க என்று நினைக்கிறோம். நாம பேசக்கூடிய செய்திகளை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்களை வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மேலே அமர்ந்து ரெக்கைகளை விரித்து இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை எல்லாம் அவங்க உள்வாங்கிட்டு இருப்பாங்களாம். வாங்கிவிட்டு நேரா அவங்க என்ன செய்வாங்க, இறைவனிடத்தில் சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் இந்த வானவர்களுக்கும் மத்தியிலே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல், அற்புதமான பாக்கியங்களை இறைவன் அறிவிக்கக்கூடிய, மிக பிரம்மாண்டமான பரிசை இறைவன் அறிவிக்கக்கூடிய ஆக சிறந்த ஒரு உரையாடலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே வானவர்கள் வருவார்களாம். வரும்போது ஃபயஸ்அலுஹும் ரப்புஹும் வஹுவ ஆலமு மின்ஹும், அல்லாஹ் வானவர்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்பானாம். எப்படிப்பட்ட நிலையில் வானவர்கள் என்ன பதிலை சொல்லுவாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிந்துகிட்டே அல்லாஹ் என்ன பண்ணுவான், அந்த வானவர்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்பானாம். மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, கீழ இருந்து வந்திருக்கிறீங்கல்ல, பயான்ல இருந்து தானே வந்தீங்க, என்னுடைய அடியார்கள் அங்கே என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று கேட்பானாம். அப்போது வானவர்கள் சொல்லுவார்கள், காலு யகூலுன யுஸப்பிஹுனக வ யுகப்பிருனக வ யஹ்மிதுனக வ யம்ஜிதுனக, இறைவா உன்னுடைய அடியார்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இறைவா உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் அவரவர் அவருடைய சந்தோஷத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அவரவருடைய தேவைக்காக என் சந்தோஷத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில் உன்னை பற்றி பேசுவதற்காக அவர்கள் குழுமி இருக்கிறார்கள். இறைவா உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் கேட்பானா, ஹல் ராவுனி, என்னை பத்தி பேசுறாங்களே, என்னை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா, அல்லாஹ்வாகிய நான் எப்படி இருப்பேன் என்பதை அவர்களுக்கு தெரியுமா, என்னை அவர்கள் கண்டிருக்கிறார்களா என்று கேட்பான். அதற்கு வானவர்கள் சொல்லுவார்கள், இறைவா ஃபயகூலுன லா வல்லாஹி மா ரஅவுக, இறைவா அவர்கள் ஒருபோதும் உன்னை கண்டது கிடையாது. உடனே அல்லாஹ் கேட்பானா, ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள், என்னை பார்க்கல, என்னை பார்க்காமலே என்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, ஒருவேளை அவர்கள் என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள், இறைவா லவ் ரஅவுக, உன்னை மட்டும் ஒருவேளை அவர்கள் பார்த்திருப்பார்களே, ஆனால் கானு அஷத்துலக்க இபாதத்தன் வ அஷத்துலக்க தம்ஜீதன் வ அக்ஸருலக்க தஸ்பீஹன், இறைவா உன்னை அவர்கள் பார்த்திருந்தால் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள், உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள், தஸ்பீஹ் செய்த நிலைமையிலே இருப்பார்கள். அப்படிப்பட்டவன் நீ, உன்னை பார்க்காமலே உன்னை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் இறைவா, உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இறைவா என்று சொன்ன உடனே அல்லாஹ் அப்படியே சந்தோஷமயமான அடைந்து விட்டு அல்லாஹ் அடுத்து கேட்பான, மா யஸ்அலுனி, என்ன வேணும் அவர்களுக்கு, என்னிடத்தில் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்ன எதிர்பார்க்கிறார்கள்,
வானவர்கள் சொல்வார்கள் எஸ் அலூனக ஜன்னா, இறைவா அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள். இறைவா, இந்த உலகத்திலே சுகம் தேவையில்லை, உலகத்திலே நிம்மதி தேவையில்லை, உலகத்திலே சந்தோஷம் தேவையில்லை, நான் இந்த உலகத்திலே இறைவனுக்காக செலவிடக்கூடிய இந்த நேரத்திற்கு இறைவன் எனக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அல்லாஹ் பதிலுக்கு கேட்பானா, அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா? சொர்க்கத்தினுடைய இன்பம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா? சொர்க்கத்தினுடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கும் என்று தெரியுமா என்று கேட்டவுடனே வானவர்கள் சொல்லுவார்கள், இறைவா அவர்கள் சுவனத்தை பார்த்தது கிடையாது. ஒருவேளை அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள்? இறைவா அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருந்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அதற்காக அவர்கள் விற்று விடுவார்கள், கடுமையாக போட்டி போடுவார்கள், சொர்க்கத்திற்காக கடும் பாடுபடுவார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கடுத்து இறைவன் கேட்கிறான், எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? என்ன வேணும் அவர்களுக்கு? அவங்க கேட்டது சொர்க்கத்தை, கேட்ட இன்னொன்னு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல, அதை பத்தி கேட்கிறான். அவர்கள் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள்? அப்போது வானவர்கள் சொல்வார்கள், யக்கூலூன மினன் நார், இறைவா அவர்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள், நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்று நினைக்கிறார்கள், நரகத்தினுடைய ஜுவாலை கூட தன் மீது பட்டுவிடக் கூடாது என்று ஆசைப்படுகிறார்கள். சொன்ன உடனே இறைவன் கேட்பானாம், அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? நரகம் என்றால் என்னவென்றாவது அவர்களுக்கு தெரியுமா? அதன் வெப்பத்தை பற்றி தெரியுமா? அதன் தண்டனையை பற்றி தெரியுமா? இறைவா அவர்கள் நரகத்தை பார்த்தது கிடையாது. ஒருவேளை நரகத்தை அவர்கள் பார்த்திருந்தால் என்ன செய்வார்கள்? அஷத்து ஃபிராரன், விரண்டடித்து ஓடுவார்கள், எப்படியாவது இந்த நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்று சொன்ன உடனே இந்த செய்திகளை எல்லாம் வாங்கிவிட்டு அவன் அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க, அல்லாஹ்வை பார்க்காமலே அல்லாஹ்வை பத்தி பேசுறாங்க, சொர்க்கத்தை பார்க்காமலே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க, நரகத்தை பார்க்காமலே நரகத்தை விட்டு விரண்டோட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மனிதர்களை பார்த்து, இந்த சபையோரை பார்த்து, மார்க்க சொற்பொழிவை கேட்கக்கூடிய இந்த மக்களை பார்த்து இறைவன் சொல்கிறான், வானவர்களே, மலக்குமார்களே, உங்களை எல்லாம் சாட்சியாக்கி நான் சொல்கிறேன், இந்த சபையிலே யாரெல்லாம் அமர்ந்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். பயானுக்கு வந்து உட்கார்ந்தா, இந்த சபையில உட்கார்ந்தா அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன? இந்த சபையில யாரெல்லாம் அமர்ந்தார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை நான் மன்னிச்சுட்டேன். ஒரு வானவர் கேட்கிறார், இறைவா, அந்த சபையில ஒரு மனிதர் வந்து அமர்ந்தார், ஆனா அவர் பயானுக்காக வரல, சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போனார். ஒரு 10 நிமிஷம் உட்காருவோம், போயிருவோம், ஒரு வேலை இருக்கு, 11 மணிக்கு தான் வேலை, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து கேட்போம், டைம் ஆனவொன்னு நம்ம போயிடலாம். இப்படி ஒரு சிந்தனையில ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இவருக்கு மன்னிப்பு இருக்கிறா, ஏன்னா அவர் பயானுக்காக வரல, அந்த நோக்கத்துக்காக வரல, சும்மா வந்து உட்காரவோம்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவரையுமா நீ மன்னிக்க போற? அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹுவ ஜலீஸ், வந்து உட்கார்ந்துட்டார்ல, அவர் நோக்கம் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், வந்து உட்கார்ந்துட்டார்ல, உட்கார்ந்ததுக்காகவே அவருடைய பாவத்தை சேர்த்து நான் மன்னிக்கிறேன், என்னுடைய அருளை விட்டு யாரும் விலக மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசங்களை கேட்கக்கூடியவர்களுக்கு மகத்தான மாபெரும் பரிசை அல்லாஹ் அறிவிக்கிறான். இந்த அறிவிப்பை, இந்த வாய்ப்பை நாம் இழக்க போகிறோமா இல்லையா? யோசிச்சு முடிவெடுங்க. பயான் கேட்பது இறையச்சத்திற்காக, கேட்கக்கூடிய அந்த சபையிலே கலந்து கொண்டால் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டோம்? நம்ம என்னங்க பண்ணோம்? ஒரு தொழுகிறோம், தொழுகையின் மூலமாக அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னா கூட, ஆமாப்பா தொழுகிறோம், ஒழு செய்யறோம், வந்து நிக்கிறோம், குர்ஆன் வசனங்களை ஓதுறோம், துஆ கேட்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ் மன்னிக்கிறான், அதை ஏத்துக்கலாம், சரிதான். கஷ்டப்படுறாருல்ல, நோன்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், சரிதான். சாப்பாட்டை இழக்கிறாரு, குடிமானத்தை இழக்கிறாரு, தன்னுடைய தனிப்பட்ட தேவைகளை இழக்கிறாரு, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, அதனால அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான், சரிதான், ஏற்றுக்கொள்ளலாம். நீ உபதேசத்தை கேட்டாலே உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறான். இதுல என்ன கஷ்டப்பட்டோம்? நம்ம என்ன சிரமம் இருக்குது? இதுல என்ன தியாகம்? ஒண்ணுமே இல்ல. தான் உனக்கு அவ்வளவு நன்மை. ஏன் இப்படி நன்மை அல்லாஹ் வாரி வழங்குறான்? உபதேசம் அந்த அளவுக்கு தேவையானது. இந்த உலகத்திலே உன்னுடைய சுயநலத்திற்காக, இந்த உலகத்திலே உன்னுடைய அற்ப இன்பதற்காக அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்பதில் நீ அலட்சியமாக இருந்திராதே. நீ வந்து கேளு, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் என்கிறான். அது மட்டுமல்ல, ஒருவேளை இந்த உபதேசங்கள் கேட்கப்பட்டு எல்லாம் சொல்லியாச்சு, உபதேசங்களை ஏன் கேட்கணும் சொல்லியாச்சு, கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய பிரம்மாண்டமான கூலி என்ன அதையும் சொல்லியாச்சு. ஒருவேளை உபதேசத்தை கேட்டு அதன் அடிப்படையில் நடக்கல, பயான் கேட்டாச்சு, பயான்னு சொல்றாங்க,
தொழுகையை பத்தி சொல்றாங்க, தர்மத்தை பத்தி சொல்றாங்க, நோன்பை பத்தி சொல்றாங்க, ஒரு தீமையை பத்தி சொல்றாங்க, புறம் பேசுறத சொல்றாங்க, பொய் பேசுறத சொல்றாங்க, வட்டிக்கு வாங்குறத சொல்றாங்க, விபச்சாரம் ஏதோ என்னென்ன மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கோ அந்த செய்திகள் எல்லாம் உபதேசத்தின் வாயிலாக கேட்கிறோம். கேட்டுவிட்டு அதன் அடிப்படையில் நாம நடக்கல. நீ சொன்னதை சொல்லிட்டு போ. பயானை கேட்டா தெரிஞ்சிருவனா? பயானை கேட்டால் தொழுதுருவனா? நன்மையை செஞ்சிருவனா? அதெல்லாம் நான் என் வேலை என்னவோ அதைத்தான் நான் செய்வேன். உங்க வேலை பயான் பண்றது, என் வேலை பயான் கேட்கறது, அவ்வளவுதான். அதுல என்ன சொல்லி இருக்கு, எப்படி சொல்லி இருக்கு, ஏன் சொல்லி இருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏதோ ஜும்மாவுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து உட்காரணும், கேட்டேன், தொழுதேன், போனேன், அவ்வளவுதான். இப்படிங்கிற சிந்தனையில மாத்திரம் உபதேசங்களை நாம் கேட்டால், அல்லாஹ்வுடைய உபதேசங்களை கேட்டுவிட்டு அதை புறக்கணித்து அதற்கு மாற்றமான ஒரு காரியத்தை நாம் செய்வோமையானால் நம்மை விட அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டவர் யாரும் இல்லை. நம்மை விட அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரும் இல்லை. நம்மை விட அல்லாஹ்விடத்திலே மிகவும் கோபத்திற்குரியவன் யாரும் இல்லை. அவ்வளவு கடுமையாக அல்லாஹ் பேசுறான். இறைவன் தன்னுடைய திருமறையிலே சொல்கிறான், ஒமன் அல்லாஹ் மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி. தன்னுடைய இறைவனின் இறை வசனங்கள் சொல்லப்பட்டு சும்மா ஆரல அன்ஹா, அதை புறக்கணித்து செல்கிறானே, இவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இன்னாமினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். இப்படிப்பட்ட பாவிகளை கடுமையாக நான் தண்டிப்பேன், விட்டுற மாட்டேன். தொழுவுன்னு சொல்லி இருக்கிறேன், தர்மம் செய்யுன்னு சொல்லி இருக்கிறேன், பொய் பேசாதன்னு சொல்லி இருக்கிறேன், புறம் பேசாதன்னு சொல்லி இருக்கிறேன், உறவுகளோட இணைத்து வாழுன்னு சொல்லி இருக்கிறேன். சொல்லப்பட்ட உபதேசம் அவன் காது வரைக்கும் வந்துடுச்சு, எல்லாம் கேட்டாச்சு. கேட்டுட்டு இவன் பழைய மாதிரியே இருக்கிறான்னு சொன்னா இவனை விட அநியாயக்காரன் யாரும் கிடையாது. தெரியலன்னா பிரச்சனை, எனக்கு இதை பத்தி தெரியாதுங்க. ஒரு இஸ்லாத்துல ஒரு சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்க, இப்பதாங்க நான் கேள்விப்படுறேன், இப்படி ஒரு முறை இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. தெரியாட்டி பிரச்சனை இல்ல மார்க்கத்துல. ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டியா, உறவுகளோட சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு மனக்கசப்பு, பல ஆண்டு காலம் உறவுகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய விரிசல். உபதேசத்துல கேட்கும், உறவை இணைத்து வாழுங்க, சொந்த பந்தத்தோட இணைச்சிருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லி இருக்கிறாங்க என்ற உபதேசத்தை கேட்ட பிறகும் உறவை பிரிந்து நான் வாழ்வேனே ஆனால் நான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவன் சொன்ன வார்த்தைக்கு மாற்றமாக நான் நடந்தால் என்னை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரும் கிடையாது. ஏன் அல்லாஹ் இவ்வளவு கோவப்படணும்? ஏன் அல்லாஹ் இவ்வளவு கண்டிக்கணும்? நீ புறக்கணித்தது என்னுடைய உபதேசத்தை அல்ல, என்ன நீ புறக்கணிக்கிற. அதானே அல்லாஹ் ஒரு உபதேசத்தை சொல்றான், அவன் பேச்ச கேட்கலனா நீ உபதேசத்தை மட்டும் புறக்கணிக்கல, என்னையவே நீ புறக்கணிக்கிற. நான் சொல்றேன், உன்னை படைத்த இறைவன் சொல்றேன், எல்லாவற்றுக்கும் மேல் நான் தான். என்னுடைய பேச்சையே நீ கேட்காட்டி இவரை யார் பேச்ச கேட்டுருவ? நீ எப்படி தெரிஞ்சிருவ? உன்னுடைய உள்ளம் எப்படி பக்குவப்படும்? நீ எப்படி இந்த உலகத்துல சரியா வாழ்வ? கோவப்படுறான். நியாயம் தானங்க. ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை சொல்றாரு, ஒழுங்கா படிடா, நான் தான் படிக்காம இப்படி ஆயிட்டேன், நீயாவது படிச்சு ஒழுங்கா முன்னேறுறா. நம்ம வீட்டு நிலைமை எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறோம், எவ்வளவு கடன்ல இருக்கிறோம், நீ தாண்டா எல்லாம் செஞ்சு முன்னேறு, நல்ல வேலைக்கு போடா, அக்கா தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணுண்டா. எல்லாம் அந்த சிரமத்தையும் சூழ்நிலை கஷ்டத்தையும் டெய்லி சொல்றாரு. படி 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 படின்னு உள்ளத்துல இருந்து உபதேசம் பண்றாரு. எல்லாம் பண்ணியாச்சு. கடைசியில இல்ல நான் படிக்க மாட்டேன், நான் நாசமா தான் போவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துவேன், நான் ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன், நீங்க பிள்ளைய பெத்து போட்டா நான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, என் வேலை என்றா அதைத்தான் நான் பார்ப்பேன் என்று அந்த மகன் சொன்னா அந்த தந்தையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேன்னு நாசமா போவ, அவ்வளவுதான். வேற என்ன நடக்கும்? இதானே அல்லாஹ் அதைத்தான் சொல்றேன். இவ்வளவு சொல்லிட்டல்ல, சொன்ன பிறகு கேட்டு கேட்காம நீ இருந்தன்னு சொன்னா உன்னை விட மோசமானவன் யாருமே கிடையாது. அது மட்டுமல்ல, இறைவன் தன்னுடைய திருமறையை நாளை மறுமையிலும் அவர்களை கேவலப்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் ஆரலான் ஸிக்ரி, யார் என்னுடைய அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்னலஹு மஈஷத்தன் லங்கா, அவர்களை இந்த உலகத்திலே கடுமையான நெருக்கடியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்துவோம். வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா, நாளை மறுமையிலே பார்வையற்றவனாக குருடனாக அவனை நாம் எழுப்புவோம். அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், கால ரப்பி லிமா ஹஷர்தனி அல்மா, இறைவா எதற்காக என்னை குருடனாக நீ எழுப்பினாய், வக்கது குந்து பசீரா, நான் பார்வையோட தானே இருந்தேன்,
உலகத்துல வாழும்போது எனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சே, நான் மௌத்தா போற வரைக்கும் எனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சே, பார்வை உள்ளவனாகத்தான் நான் இருந்தேன், எதற்காக என்னை குருடனாக எழுப்பினாய் என்று கேட்பானாம். அப்போது இறைவன் சொல்லுவான், கால கதாலிக், அப்படித்தான். அத்தத்துக்கு ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள் உங்ககிட்ட வரலையா, என்னுடைய அத்தாட்சிகள் உன்னிடத்துல வரலையா, வேத வரிகள் உன்னுடைய காதுகள்ல வந்து எட்டலையா, நசீத்தஹா, அதை நீ மறந்த. அறிவுரை சொன்னல்ல, அநியாயம் பண்ணாதப்பா, ஏமாத்தாதப்பா, மோசடி செய்யாதப்பா, தீமைகளை நோக்கி போகாதப்பா, என்னை நோக்கி வாப்பா, என்ன தொழுவு, துவா கேளு, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளு, நான் உன்னை மன்னிக்கிறேன். எவ்வளவு நாள் அவகாசம் சொன்னேன், எத்தனை நாள் அறிவுரை சொன்னேன், எந்த அறிவுரையாவது நீ பின்பற்றி நடந்தாயா? எல்லாத்தையும் மறந்துட்டு போனல்ல, அதே மாதிரி இன்னைக்கு நான் உன்னை மறந்துட்டேன், போட என்கிட்ட ஏன் வர? என் பேச்ச கேட்டு நான் சொன்ன அறிவுரையை கேட்டு இந்த உலகத்துல வாழ்ந்திருந்தா வந்து என்கிட்ட கேளு, நான் உனக்கு தரேன். நான் சொன்னதை எதுவும் நீ செய்ய மாட்டேன், உன் மனம் போன போக்குல உன்னுடைய இஷ்டப்படி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு என்கிட்ட இந்த நேரத்துல வந்து கூலி கேட்ட நான் தருவனா? ஒண்ணும் கிடையாது. கண்ணு தெரியாம உலாத்துடா என்று சபிக்கப்பட்டவர்களாக, இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நாளை மறுமையிலும் அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை இறைவன் சொல்கிறான். அப்ப இதை எல்லாத்தையும் நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்து, உபதேசங்கள் என்பது வெறுமனே செவிக்கு மட்டுமல்ல, கேட்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய உள்ளங்களை அது துளைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்றான்? ஷிஃபாஉல் லிமா ஃபி சுதூர், உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு இதில் நிவாரணம் இருக்கிறது என்கிறான். அப்படிப்பட்ட இந்த அறிவுரையை, இந்த உபதேசங்களை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதிலே படிப்பினை பெற வேண்டும், நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். அதை கேட்பதன் மூலமாக அமரக்கூடிய சபையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் உணர வேண்டும். அதுதான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். இதையெல்லாம் புரிந்து கொண்டு, இந்த அடிப்படையெல்லாம் விளங்கி நாம அடுத்தடுத்த உபதேசங்களை கேட்கும் போது அல்லாஹ் நாடி அது நமக்கு பயனளிக்க கூடும். இறைவன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான், நபியே அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், இன்ன திக்ரா, அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு தான் அந்த அறிவுரை பயனளிக்கும். அப்ப அந்த அடிப்படையில நாம் கேட்கக்கூடிய உபதேசங்கள் நமக்கு பயனளிக்கக்கூடிய வகையில இறைவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.